ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமா சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சுலபம் இது பண்ணுறது. தக்காளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் கூட பண்ணி பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி கூட்டு பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 5 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லாவே வந்துருச்சு. கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறது கறிவேப்பிலை இந்த மாதிரி கடைசியாக பச்சையாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி கூட்டு, தக்காளி கிரேவி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது பண்ணுறது ரொம்ப சுலபங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் இது நான் இப்போ சப்பாத்திக்காக தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. தக்காளி பழம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேலையும் மிச்சம். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.